இருந்தாலும் நம்ம படத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இப்போ வடிவேல் ஒரு ஸ்டைலு, விவேக் ஒரு ஸ்டைலாக இருப்பாங்க. பட் படத்தில் கெட்டப் போடுவேன். அது காமெடி இருக்க மட்டும் ஒரு கெட்டப் போடுவேன். இதில் சந்தானத்தை கமிட் பண்ணும்போதே சந்தானம் என்கிட்ட ஒன்று சொன்னார். இதை பாருங்கள், வடிவேல் கூடயும் இட்டு குத்துறீங்க, விவேக் கூடயும் இட்டு குத்துறீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதோட பெரிய ஹிட்டாக இருக்கணும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் அவர்கிட்ட உட்காந்து அப்புறம் கதையெல்லாம் பேசி நானும் சந்தானமும் 2-3 நாள் உட்காந்து பேசி எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து சந்தானத்தோட கேரக்டர் சூப்பர் கேரக்டர். ஒரு கார்த்திகையே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் சந்தானத்தோட கேரக்டர். இது வந்து காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுக்கிறோம். முதல் சந்தானம் கார்த்திக் சம்மந்தப்பட்ட காட்சிகள் அனைத்துமே வந்து காமெடி ஹைலைட்டாக இருக்கும். தேட்டருக்கு வந்தப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவங்க 2 பேர் போர்ஷன். இது இல்லாமல் கார்த்திக்கு பக்கா கமர்ஷியல் படம், ஆக்ஷன், ஃபைட்டு எல்லாமே, லவ் எல்லாமே இருக்குது இதில். மொத்தத்தில் தேட்டருக்கு வரவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக எடுக்கப்பட்ட படம். மூணு கேரக்டர் இருக்காங்க. அந்த அனுஷ்கா தான் ஹீரோயின். அனுஷ்கா இல்லாமல் 3 ஹீரோயின் இருக்காங்க. நிகிதான்ட்டு சரோஜாவில் நடிச்சாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஜனுஜான்ட்டு ரேணுகுண்டாவில் நடித்த பொண்ணு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஹீரோயின் மட்டும் தேடிட்டு இருக்கோம். அது கிடைச்சிடும் சீக்கிரம். ஏன்னா ஹீரோயின் கிடைக்கிறது கூட ஈஸி. அந்த அடுத்தடுத்து கேரக்டரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த படம் வந்து எனக்கு ஒரு சவால் தான். ஏன்னா இத்தனை ஹீரோயின் கூட ஒர்க் பண்ண போகிறோம், எத்தனை கேரவேன் வைக்க போகிறோன்னு தெரியல, அவங்களை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. பட் எடுத்துருவேன். இன்னும் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தேடிட்டு இருக்கோம். ரகுவரன் மாதிரி ஒரு வில்லன் வேணும். ரகுவரன் தான் ஒரு வில்லன் அப்படின்னு சொன்னால் ரகுவரன் மட்டும்தான். என் படம் ஒன்று மருதமலை நடிச்சிருக்காரு ரகுவரன் சார். நான் அவர்கிட்ட அசோசியேட்டாக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அருணாச்சலம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மிகச்சிறந்த வில்லன். சின்ன வயசுல இறந்துட்டார். இப்போ அதே மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ரகுவரன் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் இந்த சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது நிறைய தேடணும். நம்ம அதுல்கள் கூட பேசணும், படிக்காதவங்க பண்ணார், அவர்கிட்டையும் பேசணும். அப்புறம் மிலன் சுமனோட படங்கள் கொஞ்சம் பார்த்தோம். அது பையா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹிந்தியில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்து அந்த கேரக்டர் மீஸெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபங்கெல்லாம் வச்சு நல்லா லென்த் கோட் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்புறம் அவர் வந்தார். அந்த கோட்டெல்லாம் தைச்சி பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட ரகுவரன் லுக் இருக்குது அவர்கிட்ட. நம்ம ரகுவரன் இல்லாத இடத்த அவர் நிரப்புவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சுமன், அவர் வழக்கமான பிரமாதமான வில்லன், படிக்காதவன் என் கூட பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட். அவர் சுமன் நம்ம வந்து என்ன சொல்கிறோமோ அதை பண்ணிட்டு போவார். இந்த படத்தில் வந்து 2 வில்லன்களும் கிளைமேக்ஸில் கார்த்தியோட சண்டை போடணும். அதுக்காக சரி சுமன் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது அடிக்கிறதுக்கு ஃபோர்ஸாக இருக்கணும், சுமன் சாரையும் மேலன் சுமனையும் வச்சிருக்கு. படம் ஃபுல்லாகவே பஞ்சாகவே இருக்கும். படமாக பார்க்கும்போது தான் தெரியும். நம்மளுக்கு பஞ்சு தெரியாது. நான் படம் ஃபுல்லாக பஞ்சாக தான் எழுதுவேன். ஏதாவது ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிடும், அது பஞ்சாக டெவலப் ஆகிடும். இந்த நம்ம நினச்சி அடிக்கிறதுலாம் பஞ்சு கிடையாது. அங்கே தேட்டருக்கு வந்தோடனே என்ன சொன்னாலும் அங்கே வந்தோடனே ஆடியன்ஸ் பார்ப்பான். அவனுக்கு எதெல்லாம் பயங்கர சிரிப்பு வருதோ அது அவன் வெளியே பேசினா அது பஞ்சாயிடும்.